ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஆல்ரெடி இந்த இன்னைக்கு இருந்த அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். நம்ம ஷோ முடிஞ்சுது. இப்போ லிட்டில் இந்தியா அதுக்கு வந்திருக்கோம். பாருங்க, லிட்டில் இந்தியா. இந்த லிட்டில் இந்தியாவில் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரீட்டு முதல்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ வந்து க்ரூஸ் இருக்குது இங்கே. இந்த இந்த ஊரில் க்ரூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம இந்த க்ரூஸை நம்ம பார்க்கலாம். அது இப்போ ஆல்ரெடி 11:30 நம்மளுக்கு இந்த அது நேரம் க்ளோஸ் ஆகிருக்கலாம். க்ளோஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு லக்கு, நம்ம பார்த்துட்டு நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வாங்க தொடர்ந்து நம்ம போகலாம். இப்போ தான் சாப்பிட்டோம். 11 போல் சாப்பிட்டது. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம க்ரூஸ் போய் பார்த்துட்டு கிடைச்சிதுன்னா இந்த லேக் வந்து இந்த ஊர் சுற்றி இருக்குதுங்க. இந்த லேக் மலாக்காவில் லிட்டில் இந்தியாவில் இருக்கும். இந்த மலாக்காவில் இருக்கிற லேக் வந்து இந்த மலாக்காவை சுற்றி வரும். ஸோ அப்படி சுற்றி வரும்பொழுது நம்ம வந்து இந்த க்ரூஸில் இது பண்ணலாம். அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கலாம் முடிஞ்சா. வாங்க. பழைய ஃபோர்ட்ல இதெல்லாம் பழைய கோட்டை இதெல்லாம் ஒழிச்சு இருந்து தாக்குவாங்க. அந்த மாதிரி இது வந்து பழைய போர் நடந்த இடம். ஸோ இந்த இடத்துல தான் போர் நடந்தது. ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் இட் மறைஞ்சிருந்து இங்க இருந்து தாக்கியிருக்காங்க. இது பக்கத்துல தான் நம்மளுக்கு சீஷோர் இருக்கு. அந்த சீஷோர்ல வரவங்க எல்லாம் தப்புவாங்க. கரெக்டா? இது ரிவர் தான். இது வந்து மிக்சி வந்து இதுதான் வந்து கடல். ஸோ வந்து இது என்ன தாக்குவாங்க இது கப்பல். கரெக்ட். ஓகே, சூப்பர். வாங்க வாங்க போலாம். போறோம் வாங்க. குருசு போய் பார்க்கலாம். இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு இது கிச்சன் நீரோட்டம். நான் ரோடுன்னு நினைச்சேன்டா. நீரோட்டம். ஆமா, சூப்பர். அது அந்த கரை கரெக்டா? நம்ம இந்த கரை பாருங்க. நீரோட்டம் வளைஞ்சு போகுது. சூப்பரா இருக்கு. வேற லெவல். நம்மங்க இந்த பேவ்மெண்ட் வழியா போலாம். சூப்பரா இருக்கும். இந்த லைட்லாம் பாருங்களேன், அழகா இருக்கு. லைட்லாம் போட்டு இந்த சைடில் இங்கே பாரு, கேஃபே எல்லாமே இருக்கு. அழகாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபுல் மலாக்காவும் இருக்கும். ஸோ ஃபுல் லைட்டிங்ஸ் இந்த பிரிட்ஜெலாம். ஸோ எதையும் அவங்க வந்து வீணடிக்காமல் அதை டெக்கரேட் பண்ணி அழகான ஒரு ஊராக இந்த மலாக்காவை மாற்றி வச்சுருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வேறு. இந்த நீரோட்டம் வந்து ஓடிட்டே இருக்கு. அப்படி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்கு. படகு இருந்தால் அது படகையும் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம இருக்கிறது மலேசியா மலாக்கா. இவர் தான் வந்து கைடு நமக்கு பேசுறேன். இது வந்து ஒரு 10 வருஷம் முன்னுக்கு வந்து உள்ளுக்கு கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது எடுக்கல. இந்த ரிவருக்குள்ள தெரியலக்கா. அது முன்னுக்கு தான் போய் பார்க்கணும். அந்த பக்கம் இல்லை. அப்பதான் வந்து ரிவர் கவர் ஆகும், நீர் கவர் ஆகும். என்ன சொன்னாங்க? ஸோ இது வந்து 10 வருஷம் முன்னுக்கு வந்து உள்ளுக்கு கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது அவங்க வெளியாகவும் ஆக்கல. அதுக்கான தகவலை எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பிளான்? நாம இப்போ ரிவர் க்ரூஸ் போயிட்டு பார்ப்போம். திறந்துருந்தா லக்கியா இருந்தீங்கன்னா எல்லாம் ரிவர் க்ரூஸ் ஏறலாம். அப்படி இல்லைன்னா ஜொங்க ஸ்ட்ரீட் போவோம். ஜொங்க ஸ்ட்ரீட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அங்கே நிறையா இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போயிட்டே இருப்போம்.
இந்த பிரிட்ஜை குறித்து எதோ எழுதிருக்கு. நைட்டுன்றதுனால என்னால் இதை படிக்க முடியாது. நான் பகலில் வந்து இப்போ நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே இட்ஸ் குட். நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இன்னும் அழகான தருணங்களை நமக்கு காட்டும். அந்த லுக்ஸும் நல்லா இருக்கும். மேபி நம்மளுக்கு டைம் இருந்தால் இல்லைன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மறுபடியும் வரும்பொழுது நம்ம டே டைமில் நம்ம கேப்சர் பண்ணலாம். பட் ரைட் now we will capture the night life of Malacca. எல்லா இடத்துலையும் லைட்டிங்ஸ் எல்லாமே அழகாக வைக்கிறதுல ஒரு ரொம்ப முனைப்பு காட்டியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். இது ஒரு ரெஸ்டாரண்ட், ஐஸ் பால் ரெயின்போ டெசர்ட் பை ஜாராஃபெல்லா. மழையினால ரத்தானதா? க்ரூஸ் ரத்தானது. Oh my God. ஸோ க்ரூஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குமா? இதான் அந்த ஜெட்டி ஜெட்டி ஸ்டாட்யூஸ். ஓகே, அப்போ இங்கேருந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போயிருக்கணும். ஆனால் இப்போ வந்து மழைன்றதுனால இது இப்போதைக்கு இந்த ஜெட்டி இல்லை. ஓகே, க்ரூஸ் பக்கத்துல சுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு கால் பண்ணா போக மாட்டேங்குது. க்ரூஸ் இல்ல, ரிவர் சைடு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். முடிஞ்சா வாங்க. ஹோட்டல்ல இருந்து ஏத்த மாதிரி நேரா வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ரிவர் சைடு தான். நாங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம். நீ வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க பாஸ்போர்ட் ஆன் பண்ணி கால் பண்ணு. வாங்க மக்களே, நமக்கு ஜெட்டி இல்லை. இப்போ ஜெட்டி இல்லாததுனால நம்ம இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம போகலாம். இது இப்போ ஏதோ சாப்பிட்றோம். இது என்ன சொல்லுங்க. இதுக்கு பேரு ஐஸ்கிரீம் கோரிங், ஃப்ரைட் ஐஸ்கிரீம். வெளியே பேட்டர் வந்து எஸ் கோரிங்னா ஃப்ரை. உங்களுக்கு ஐஸ்கிரீம் குளிரா இருக்கும், வெளியே வந்து பேட்டர் சூடா இருக்கும். இல்ல பிகாஸ் பேட்டர் ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெளியே மட்டும் ஃப்ரை பண்ணா வெளியே எடுத்துருவாங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் சில்லா தான் இருக்கும். ஆமா ஆமா, வெளியே தான் இருக்கும். இப்போ நான் ட்ரை பண்ண போறேன் இத. Thank you. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. என் மலேசியன் வாய்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு அடிக்கும் போது ஒரு பைட்ல கொஞ்சம் வெளியில கிறிஸ்பியா, உள்ள கொஞ்சம் மெல்ச்சியா. நீங்க ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், எப்படி சொல்றேன் பாருங்க மக்களே. நான் ட்ரை பண்ண போறேன். உள்ள பாருங்களேன், இங்க பாரு காட்டு. ஐஸ்கிரீம் தான், ஃபுல்லா ஐஸ்கிரீம். மேல இது இப்போ நம்ம வந்து எங்களோட மேல பிஸ்கெட் வந்து பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கணும். பட் பிஸ்கெட்லாம் பாப்பீங்க தெரியுமா? பிஸ்கெட்ல போட்டு அந்த மாதிரி இது. ஆனா இது வந்து வேற மாதிரி இது. இது வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ இன்னும் கடிச்சு சாப்பிட்டு இப்போ நான் சொல்றேன் பாருங்க. பக்கத்துல கொஞ்சம் வைங்க. எப்படிமா இது? வடைய கடிக்கிற மாதிரி இருக்குது. வடைய கடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா ஐஸ்கிரீம் உள்ள மெல்ட் ஆகுது. இப்போ சாப்பிடும் போது இப்போ எப்படி ஆகுது? இவன் தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணா. பட் இவன் எல்லாத்தையும் சும்மா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. நானும் இத பார்த்துட்டு சாப்பிட நினைச்சேன், ட்ரை பண்ண முடியல. வேண்டாம். இது எப்படிமா இருக்குது? வடைய ஒரு கடி அப்பளம், ஒரு கடி சோறு, அந்த மாதிரி ஒரு கடி வடை, ஒரு கடி ஐஸ்கிரீம், அதை போட்டு ரெண்டு சேர்த்து வாயில கம்னு அமுக்கணும்னா அதுதான் இது. சிம்பிள். நம்ம ஆனா இது வந்து இப்படி ஐஸ்கிரீம் கோரிங். இந்த ஐஸ்கிரீம் கோரிங் இருக்குல்ல, சரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம ஊர்ல போட்டு இதே மாதிரி பண்ணி கொடுங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தள்ளி விடுங்க.
நெகட்டிவிட்டி. புரியுதா? அதே மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா என்கிட்ட வந்து பெட்டர் கொடுத்துருங்க, பாதி ஷேர். ஷேர் பண்ணுங்க, ஷேர் கொடுத்துருங்க. புரியுதா? ஷேர் பண்ணுங்க, ஷேர். என்ன விட தமிழ் நான் எப்படி பேசுறேன்னு கிடையாது, நான் சொன்னது உங்களுக்கு ஒண்ணுதா? அவ்வளவுதான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அவ்வளவுதான். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, சக்சஸா வாங்க, அவ்வளவுதான். கணித்துல வந்து நம்மள போட்டோ அவங்கள போட்டோ எடுக்கும்போது மட்டும் இதெல்லாம் பண்றது, நம்மள போட்டோ எடுக்கும்போது அவ்வளவு பண்றாங்க, திருத்த எடுக்கிறாங்க. இது என்ன அபிஷேக் சொல்லுங்க, இது பாருங்க, ஒரு இதுவா இருக்கு. Grand winner of the 7th edition. ஓ ஓகே ஓகே ஓகே. இந்த அவார்ட்லாம் வாங்கி இருக்குது. இந்த இது பாத்தீங்களா, இந்த அவார்ட் இது வந்து ஆசியன் சவுத் ஈஸ்ட் ஏஷியனோட ஃபுல் மெயின் ஆர்கனைசேஷன். மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். வேர்ல்டு வைல்ட் என்னமோ வைல்ட் லைஃப் பத்தி இதுவும் ஆசியான். The green organization, அது ஒரு அவார்ட். Malacca Historic City. ராக் Rockefeller Foundation. அந்த Malacca has been selected to be part of the 100 Resilient Cities Network. சூப்பர்ங்க. ஓ, இது புதுசா போயிருக்கு. வாங்கிருக்கு. இது ICO ICQCC China ICQCC received the gold award. சைனால இருந்து வாங்கிருக்காங்க. வேற லெவலுங்க. கிரீன் ஆப்பிள் என்விரான்மெண்ட் அவார்ட்ஸ் அந்த அவார்ட் வாங்கிருக்கு. இதெல்லாம் வாங்குனது எது? இந்த ரிவர் தான், இந்த ரிவர் க்ரூஸ். கிரேட், சூப்பர். வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இட்ஸ் கிரேட் பிளேஸ். மியூசியம் பெலியா மலேசியா. இது வந்து மலேசியா யூத் மியூசியம். இது ஒரு மியூசியம், அருமையான ஒரு மியூசியம். பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் இந்த ஊரோட இது ரிக்ஷா. சூப்பர் ரிக்ஷா பாருங்க. நம்ம ஊரில் ரிக்ஷா எப்படி இருக்கும்? செம்ம ரிக்ஷா, சூப்பராக இருக்கு ரிக்ஷா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க இந்த கேலரி, இது எப்படி அழகா இருக்கு. நைட் டைம்ல அந்த லைட்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு. இந்த இடமே ஒரு ஹாப்பனிங் பிளேஸா இருக்கு, ஈவன் இந்த நைட்ஸ். சூப்பர். இங்க பாருங்க லைட்லாம். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராக்கபாய் and the nice lyrics. அதை எடுத்தீங்களா? இங்க பாருங்க வாட்டர் ஃபவுண்டைன், அழகான ஒரு ஃபவுண்டைன். பாருங்க இங்க சாதாரண ஃபவுண்டைன் இல்ல, இங்க பாருங்களேன் எப்படி அழகா வந்து இந்த கிராஃப்ட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். விக்டோரியா ரெஜினா மெமோரியல் ஃபவுண்டைன் 1937 இருந்து 1901 வரைக்கும் அவங்க வாழ்ந்த காலம். அவங்க வாழ்ந்த காலத்தை போட்டிருக்காங்க. இது எப்போ உண்டாக்குனது போட்டிருக்காங்களா? இது 1904 erected by the people of Malacca in memory of a great queen. 19th centuryல பண்ணுதுங்க. இது 1904ங்க. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா. இது ஒரு ஃபவுண்டைன், அழகான ஒரு ஃபவுண்டைன். ஓ, மலேசியாவோட ஐஃபில் டவரா இது? ஆமா. அப்படியா? ஆமா, இப்பதான் புதுசா கட்டிருக்காங்க போல. ஐஃபில் டவர் மாதிரி. செல் டவர்லாம் கிடையாது. இல்ல இல்ல. சூப்பருங்க. வேர்ல்ட் டூரிசம் டே 2025 அப்படின்னு போட்டு மலேசியாவுக்கு டூரிசம் கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு ஏரியா, நீங்கள் அருமையான என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ரைட் பண்ண கூட போகலாம். எல்லாமே அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு ஏரியா. அன்லக்கிலி நம்ம வந்து இந்த க்ரூஸில் போக முடியல. ஸோ வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் மலாக்கா.